தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளதை அடுத்து பிரதான கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தனி தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ், தேமுதிக, பாஜக, பிஎஸ்பி உள்ளிட்ட கட்சியின் வேட்பாளர்கள் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் திறந்த வானில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி பூந்தமல்லி ஒன்றியத்திற்குட்பட்ட உள்ளரம்பாக்கம், தலகஞ்சேரி, ஈக்காடு, கண்டிகை, ஈக்காடு, ஒதிக்காடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் திறந்தவெளி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் ஆர்.எஸ். சீனிவாசன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் தண்ணீர்குளம் ஏழுமலை உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் புள்ளரம்பாக்கம் பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பொன் பாலகணபதிக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்ததுடன் திரளான பெண்கள் ஆரத்தி எடுத்து ரோஜாப்பூ மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். பெண்களிடையே பேசிய பாஜக வேட்பாளர் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயரவும், 250 ரூபாய் சம்பளம் 311 ரூபாயாக உயர்த்தவும், பாரத பிரதமர் மோடியின் சின்னமாக தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு புதிய தொழிற்பேட்டை அமைக்கப்படும் எனவும், காங்கிரஸ் கட்சியின் பொய்யான வாக்குகளை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் பெண்களிடம் வாக்கு சேகரித்தார். நான் அப்படி க்ரௌட்ல நின்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக உங்களிடத்தில் நான் இங்கே களமிறங்கி இருக்கிறேன். நரேந்திர மோடி 10 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருக்காரு. மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது அவர் பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். பாட்டுமா எல்லாம் இங்கிட்டு வாங்க, அக்கா எல்லாம் இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. 10 வருஷத்துல ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? பேங்க்ல அக்கௌண்டே இருந்திருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, மோடி கணக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாருல, எல்லாத்துக்கும் ஓபன் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. எந்த வீட்டுல எல்லாம் பாத்ரூம் இல்லையோ பாத்ரூம் இலவசமா கட்டி கொடுத்திருக்கிறாரு. உடம்புக்கு முடியாம போயாச்சுன்னா நல்ல ஹாஸ்பிட்டல்ல மருத்துவம் பார்க்கறதுக்காக 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ காப்பீடு அட்டையை அவர் நேரடியாக கொடுத்திருக்கிறார். 311 ரூபாய் கொடுக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டு 6 லட்சம் 311 ரூபாய் கொடுக்கணும். 311 ரூபாய் கொடுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டாச்சுன்னா, சும்மா உங்கள்கிட்ட 200 ரூபாய்